வெல்கம் பேக் எவ்ரி ஒன். லாஸ்ட் எபிசோடில் ஜிடியோட ஸ்குவாட் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எல்எஸ்ஜியோட ஸ்குவாட் பற்றி பார்ப்போம். ரிஷப் பந்த் லெட் சைட். ஸோ அவங்க ஒரு நல்ல ஸ்குவாட் தான் இந்த வாட்டி பில்ட் பண்ணியிருக்காங்க. லாட்ஸ் ஆஃப் பவர் ஹிட்டர்ஸ் அண்டு ரொம்பவே ட்ரஸ்ட் ஆன் இந்தியன் பவுலர்ஸ். அவங்ககிட்ட ரொம்ப ஃபாரின் கண்டிஷன்ஸ் பவுலர்ஸ்க்கு ரொம்ப கம்மி. இந்தியன் பவுலர்ஸ் வச்சு தான் அவங்க ஸ்குவாட் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டாப் ஆர்டர் ரொம்ப பவர் பேக்டாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ பிரபு, நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஹாய் எவ்ரிவன். ஸோ எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் ப்ளே பண்ண சேம் டீம் தான். 1-2 சேஞ்சஸ் தான் மேஜரு. அதில் ஒர்ஸ்ட் மூவ் வந்து என்னென்னா ரவி பிஷ்ணாவை விட்டுட்டு அசரங்காவை அப்கிரேட் பண்ணது. ஸோ அதுதான் வந்து மற்றபடி அவங்க சேம் டீம் தான். அவங்க ஒன்றும் பெரிய சேஞ்ச் இல்லை. ஸோ அவங்க வந்து எப்படி போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மார்ஷ் அண்ட் மார்க்கரம், அந்த ஃபஸ்ட் ஒன் டவுன் வந்து பூரன், நெக்ஸ்ட்டு வந்து ரிஷப் பந்த், அதுக்கப்புறம் படோனி, அப்துல் சமாத், அதுக்கப்புறம் அசரங்கா, ஷபாஷ் அகமத் ஆர் டிக்வேஷ் ரதி இப்போ வந்து நம்பர் 8 விளையாடுவாங்க. ஷமி, மயங்க் யாதவ், ஆவேஷ் கான். பட் அவங்களோட பேக்கப் ரிசர்வ்ஸ் நிறைய இந்தியன் பவுலர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. லைக் பிரின்ஸ் யாதவ் இருக்கான், அதுக்கப்புறம் இவன் ஆண்ட்ரே நாக்கவே இருக்கானு, ஆண்ட்ரே நாக்கே இருக்கான். அதுக்கப்புறம் யாரு? மோஷின் கான். மோஷின் கான், கரெக்ட், மோஷின் கான். ஸோ வந்து லைக் இந்தியன் பவுலர்ஸ் நல்ல பேஸ் பவுலர்ஸ் வச்சிருக்கானுங்க. மேபி அவங்க அசராங்க ட்ராப் பண்ணிட்டு நார்கே உள்ள ஆடலாம். இல்லை ஃபுல் பவர் பேக் டிட்டிங் போனோம் அப்படின்னா அசராங்க ட்ராப் பண்ணிட்டு ஜோஷ் இங்கிலீஷும் லைக் வென் இஸ் அவைலபிள் அவனையும் வந்து டாப் 4 போட்டு 4 பேருமே ஃபாரினர் டாப் 4 அப்படின்ற மாதிரி கூட விளையாடலாம். ஸோ ஒரு மாதிரியான டீம் தான் இவங்க. என்னோட கன்சர்ன் வந்து எல்எஸ்ஜி என்னன்னா, இப்போ இயர்லி ஒரு 4 விக்கெட்ஸ் 50 for 4 அப்படி வந்துருச்சுன்னா, ஆயுஷ் பதானியும் அப்துல் சமாதால அந்த ஸ்கோரை வந்து 160 180க்கு பில்ட் பண்ணுறதுக்கான இது ஆயுஷ் பதோனிக்கு கேப்பபிலிட்டி இருக்குது, சமாத்துக்கும் இருக்குது. பட் அந்த சுச்சுவேஷன்லேருந்து அதை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கான இது அவங்க கேம் அவங்க கிட்ட இருக்கான்றது கேட்டால் ரொம்பவே கஷ்டம்தான். ஸோ மிடில் ஆர்டர் இவங்க டோட்டலி வீக். ஸோ ஜிடி பார்த்தா நம்ம போன இதில் பார்த்ததில் அவங்க வந்து ஓரளவுக்கு இப்போ கிளென் பிலிப்ஸ் அது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசு இல்லை. எல்லாமே டிபெண்ட் ஆன் டாப் 4 தான். ஸோ டாப் 4 எல்லாமே அது இல்லாமல் ரிஸ்க் பிளேயர்ஸ் தான், எல்லாமே ஹை ரிஸ்க் பிளேயர்ஸ். ஸோ அது ஆனால் குட் திங் மார்க்கரும் நல்ல ஃபார்மில் இருக்கான், பூரனும் வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருக்கான், அதர் ஃப்ரான்ச்சைசஸ் தான். ஸோ அந்த இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ மார்ஷுமே எப்படியுமே உங்களுக்கு பேங்கபிள் பிளேயர், எப்படி இருந்தாலும் ஒரு 3-4 50s இல்லை ஈவன் ஒரு 100 கூட அடிச்சிருவான். ஸோ அந்த 4 பேர் அடிச்சிருவாங்க. சப்போஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஹை ப்ரெஷர் கேமில் கண்டிப்பாக வந்து ஃபெயிலியர் எதிர்பார்க்கலாம். அப்போ வந்து இந்த பில்ட் பண்ணி கூட்டு போகிறதுக்கு உங்களுக்கு இல்லை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பிச்சர்ஸ் இப்போ வந்து ஃப்ளாட் சர்ஃபேசஸ் தான். ஸோ பால் ஒன்லேருந்து அட்டாக் பண்ண போய் எதர் கோ ஃபார் பிக் ரன், அந்த கான்ட்ரடிக்ட் இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. பிக் ஹிட்டுக்கு ட்ரை பண்ணி விக்கெட் போகிறது நம்ம வேர்ல்ட் கப்லேயே நிறையா பார்த்தோம். எல்லா டீமுமே பார்த்தோம். இவங்களோட பிச்சு ஏற்கனவே பிச்சிலே வந்து ஹை ஸ்கோரிங் இது கிடையாது. ஸோ அங்கேயுமே ஹோம் கிரவுண்ட்லேயே அவங்க மாட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஒரு மாதிரி டீம் இருந்தாலுமே வந்து ஜிடி அட்லீஸ்ட் வந்து சான்சஸ் ஃபார் பிளே ஆஃப்ன்ற மாதிரி நம்ம பேசணும். பட் இவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வெரி டஃப் டு மேக் பிளே ஆஃப். ஏன்னா தே வில் மேக் அன் இம்பேக்ட். நிக்கலஸ் பூரன் கண்டிப்பாக வந்து மேக் அன் வில் 3-4 கேம்ஸ் நல்லாவே விளையாடுவான். இப்போ நிறைய 6 அடிக்க தான் போகிறான். மார்ஷும் அதே மாதிரி தான், மார்க்கம் எல்லாமே. ஸோ ஆனால் இந்த எல்லா இம்பாக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கேம்ஸ் ஒரு பிளேயர் 2 பிளேயர் அது மாதிரி ஆடினாங்கன்னா கூட மேக்ஸிமம் வந்து ஒரு 5 இல்லை 6 கேம்ஸ் ஜெயிப்பான்னு வச்சுங்களேன். ஸோ 6 கேம்ஸ் ஒரு 12 பாயிண்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இவங்களால உள்ளே வர்றது கொஞ்சம் கஷ்டம். மேபி மேக்ஸிமம் 14 பாயிண்ட்ஸுக்கு வர்றது அது ரொம்ப டஃப் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இவங்க வந்து பிளே ஆஃப் வர்றதுன்றது டஃப். பட் ஓகே, ஒரு மாதிரி கேம் விளையாட்டு இவங்களோட மொத்த பிளே ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே யார் கையில் இருக்குன்னா ரிஷப் பந்தோட கேப்டன்சி அண்ட் பேட்டிங் ரெண்டுமே. ஏன்னா ரிஷப் பந்த் வில் கம் அட் நம்பர் 4. ஸோ அந்த பொசிஷன் வந்து ரொம்பவும் குரூஷியலானது. ஒரு T20 கேம் ஓடியாக இருந்தாலும் சரி, T20 இருந்தாலும் அந்த நம்பர் 4 குரூஷியல். ஏன்னா ஒரு இயர்லி விக்கெட் விழும்போது அந்த நம்பர் 4 தான் வந்து காப்பாற்றி ஆகணும். ஸோ ரிஷப் பந்தோட கேப்டன்சியும் ரொம்ப இது. அண்ட் அகெயின் அவங்களோட பவுலிங் வந்து மயங்க் யாதவ், ஆவேஷ் கான் ரெண்டு பேருமே பிரில்லியன்ட் பவுலர்ஸ். நல்லாவே போட்டுருவாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் என்னன்னா அவங்களுக்கு வந்து பேக்கப்க்கு வந்து
இப்போ மயங்க் யாதவ் சப்போஸ் அவங்க டீம்லேருந்து எடுக்கிறாங்கன்னா தே கேன் பிரிங் இன் மோஷன் ஆர் தே ட்ரேடட் அர்ஜுன் டெண்டுல்கர் தே கேன் கிவ் எம் அ கோ பிகாஸ் இப்போ மும்பை மாதிரி ஒரு டீமில் வந்து இருந்துட்டு மூவ் ஆன் ஆகி வரும்போது அர்ஜுன் வில் பி அங்கர் டு பர்ஃபார்ம் அண்ட் ஷோஸ் தட் ஹி கேன் கேப்பபிள் ஆஃப் பர்ஃபார்மிங். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கேம்பிள் பண்ணலாம், அர்ஜுன் வச்சும் கேம்பிள் பண்ணலாம். ஸோ பவுலிங் அதே மாதிரி திக்வேஷ் ராட்டி எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சீசன் இம்பாக்ட் இந்த சீசன் இருக்குமான்றது ஹைலி டவுட்ஃபுல். அந்த அந்த ஒரு மாதிரி வந்து இருந்தான். ஸோ அவனை பிக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க லாஸ்ட் சீசனு. இப்பெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒன்று லைக் ரொம்ப டெக்னிக்கலி சவுண்ட் இன்னொன்று எல்லாருமே பிளான் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் சீசன் வந்து அந்த அளவுக்கு இது இல்லைனாலும் லாஸ்ட் சீசனோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எவ்ரி டீம் வில் பிளான் அக்கார்டிங் எப்படி ஆடணும், யார் மேட்சப்க்கு வைக்கணுன்றது எல்லாருமே பிளான் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ இட்ஸ் ஹிட் ஆர் மிஸ் கைண்ட் ஆஃப் அ டீம் தான். நீங்க சொன்ன ஐஜி வந்து இப்போ ஷைன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு பேசிக் தம் ரூல் மாதிரி ஆயிடுச்சு. ஸ்பின்னாலே வந்து எல்லாருமே திணறாங்க. கொஞ்சம் பிச்சில் வந்து இப்போ ஸ்பின் அசிஸ்டன்ட் இருந்ததுன்னா அசிஸ்ட் பண்ணிச்சுன்னா எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலுமே காலி ஆயிடுறாங்க. ஈவன் இந்தியன் பிளேயர்ஸே சொல்கிறேன், இப்போ டாப் இந்தியன் பிளேயர்ஸே காலி ஆயிடுறாங்க. ஸோ இப்போ ஏற்கனவே ஸ்லோ விக்கெட்டு லைக் வந்து ஸ்பின் ஆகிற விக்கெட் மாதிரி விளையாடுனாங்கன்னா யூ கேன் பி லைக் 20-25 விக்கெட்ஸ் கூட எடுக்கிறதுக்கு கேப்பபிலிட்டி அவங்க. அந்த ரீசனுக்கு தான் அவங்க இந்த ஏக்னாவோட ரீசனுக்கு தான் அவங்க அசரங்காவே கொண்டு வந்திருக்காங்க. பட் ரவி பிஷ்ணாவை விட்டுட்டு கொண்டு வந்தது தான் பேட் மூவ் என்ன பொறுத்தவரைக்கும். பட் அசரங்கா இஸ் நாட் அ பேட் சாய்ஸ். அவங்க ஹோம் கேம்ஸ் வின் பண்ணி கொடுக்கறதுக்கான நல்ல கேப்பபிலிட்டி இருக்கு. அவே கேம்ஸ்ல தான் அசரங்கா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பெரிய கிரவுண்டா இருந்ததுன்னு வச்சுக்கலாம், அவன் நிறைய ஷார்ட் பிச் போடுவான். ஆனா கரெக்டா அடிக்கிறது ஃபீல்டர்ஸ்க்கு இல்லை, பெரிய கிரவுண்டா இருந்து போவான். ஏற்கனவே வந்து அப்படி ஒன்றும் ரொம்ப பெரிய கிரவுண்ட்லாம் இல்லை. ஸோ இங்கே வந்து ஐ திங்க் யூ ஒன்ட் பி மச் எஃபெக்டிவ். அதோட திக்வேஷ் ரதியா வந்து நல்லாவே இங்கே வந்து கூட சான்ஸ் இருக்கு. தவிர இவன் வந்து கொஞ்சம் டவுட்டு தான். அதான் இவனுக்கு ஒரு மாதிரியான டீம் தான் சொல்றேன். ஸோ லைக் நீங்க சொன்ன மாதிரி வெரி மச் கிரிட்டிக்கல் வந்து பண்ட்டு. ஏன்னா லைக் அவன் ரோல் வந்து இப்போ ஒரு டூபேவோ ஹர்திக்கோ திலக்கோ இப்போ என்ன பண்ணாங்களோ வேர்ல்டு கப்பில் அந்த மாதிரி இவன் பண்ணானா தான், ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாதான் வந்து இவங்க டீம் வந்து சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா வந்து இவங்க வந்து ஐ திங்க் தேர் கோயிங் டு ஸ்ட்ரகிள். கண்டிப்பாக இவங்க வந்து அபோவ் 7 தான் ஃபினிஷ் பண்ணுவாங்க எனக்கு தோணுது. நான் சொன்ன மாதிரி அந்த ரிஷப் பந்த் வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கு முன்னாடி ஆடிட்டு இருந்த மாதிரி அந்த பவுலர்ஸை ஸ்கேர் பண்ணுற 1 or 2 ஷாட்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் தூக்கி ஒரு ஸ்லாக் ஆடி அவுட் ஆகுற மாதிரி ஆடாமல் கொஞ்சம் ஹி கேன் அட்டாக், பட் ஒரு பிளானோட அட்டாக் பண்ணணும். அவனுக்கு ப்ரூவ் பண்றதுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஐபிஎல். ஸோ லைக் மேபி அவன் இந்தியா டீம்ல பேக்கப்பா எடுக்கணும்னா கூட வந்து லைக் அதர் ஃபார்மேட்ல சொல்றேன் எடுக்கணும்னா கூட டெஸ்ட் கண்டிப்பா இருப்பான். ஓடிஐக்கு சொல்றேன் பேக்கப்பா எடுக்கணும்னா கூட இந்த ஏன்னா இவனுக்கு எப்படி இருந்தாலும் கடைசியில் ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போறாங்க. ஸோ அது கொஞ்சம் இவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீரீஸ் தான். ஏன்னா நிறைய பிரேக்ல இருந்து எல்லாமே வரதுனால அவனுக்கு இம்பார்ட்டன்ட் தான். பார்ப்போம் எப்படி பண்றான்ட்டு. லெட்ஸ் see இதுதான் எல்எஸ்ஜியோடது. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் தே டூ வெல். அடுத்த எபிசோடில் வேற ஒரு டீமோட நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ்.